சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சரியான நேரத்தில்தான் இந்த சாயப்பாவின் வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் நீ தவறவிட்டு விடாதே. உன்னோடு நான் இருப்பதும் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை உன்னிடம் கொடுப்பது என்று ஒவ்வொன்றிலும் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் இனி என்ன நடந்தது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். அப்பா வரக்கூடிய இந்த நாட்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து இந்த அப்பா உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல அப்பா தான் அன்பை உனக்கு கொடுத்துவிட வந்திருக்கும் இந்த நேரம் இனி அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டும். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து புரிந்து கொண்டால் இனி எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எந்த நாளிலும் வாழ்க்கையில் யாருக்கும் நடந்திராத ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் நான் நடத்திவிட வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. நான் இருந்து சொல்லும் இந்த விஷயங்களினால் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் நடக்கும். மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எதிலும் சரியான புரிதலோடு மீட்டெடுத்து விட வேண்டும். சரியான தெளிவோடு எப்பொழுதும் உன்னை நான் மீட்டு கொடுக்க வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான முடிவும் கிடைக்க வேண்டும். அப்பாவினுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் தேவையில்லாமல் கிடைத்து விடவில்லை. உனக்கான ஒரு நல்லதை கொடுக்க இந்த அப்பா உன் முன்னால் வருகிறேன். உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்க உன் சாயப்பா உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் சொல்லும் விஷயங்கள் உன் மனதிற்குள் நின்றுவிட்டது என்றால் இனி அடுத்தடுத்து நடக்கும் நன்மைகள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதை புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முடிவோடு நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மீண்டு வந்து விடுவாய். உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ நிறைவாக புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. எதிலும் உனக்கு நம்பிக்கை நிச்சயமாக உண்டு. சாயப்பா சொல்லும் இது போன்ற நேரங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளும்படி நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உத்தரவாதப்படுத்தி கொடுக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களும் தொடர்ந்து நடக்கட்டும். சாயப்பா சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு இருக்கும் புரிதல் உன்னை தொடரட்டும். எந்த நேரத்திலும் இனி என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. சாயப்பா என்ற தெய்வத்தை துணை கொண்ட பிறகு இனி எதற்கும் என் குழந்தை நீ பதறக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்வாய். எதிலுமே நமக்கு நடந்து முடிந்த எதையுமே யோசித்து நீ பதறிய காலங்கள் அத்தனையும் முடிந்து விட்டது. இனி உனக்காக நான் வருவதிலிருந்து உன்னை தேடி நடக்கும் எல்லாமும் உன்னை சரியாக புரிய வைக்கும் என்பதை மறக்காதே. உன்னோடு இந்த சாயப்பா நான் துணை இருப்பது போல உனக்கு எந்த நாளிலும் மிகப்பெரியதொரு புரிதல் சாயப்பா வந்து கொடுப்பதிலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதை மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் இனி நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா உன் வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் விஷயங்கள் தாராளமாக கிடைக்கிறது. இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனம் தடுமாறி விடாமல் நிலை குலைந்து விடாமல் நீ எப்பொழுதும் எந்த இடத்திலும் தெளிவோடும் இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உனக்கு நல்லதொரு நம்பிக்கை கிடைத்துவிட்டால் அது போதும். தேவையில்லை என்று இனி என் குழந்தை எதற்கும் நீ கலங்காதே. சரி என்று தவறு எது என்று இனி எதற்கும் என் குழந்தை நீ பதறாதே. உன்னை சூழ்ந்து வந்து நான் கொடுக்க போகும்
இந்த விஷயங்களினால் எப்பொழுதுமே என் குழந்தை மனம் உடைந்து விடாதே. நம்பிக்கையோடு நாம் எதையும் எதிர்கொண்டு வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு புரிதலும் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நான் மதிப்போடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்கும் பொழுது இனி எல்லாம் உன்னை தேடி வரட்டும். அப்பா வருகின்ற பொழுது இனி அத்தனையும் உன்னை சுற்றி நடக்கட்டும். எதற்குமே என் குழந்தை நீ அஞ்சாதே. எந்த ஒரு சூழ்நிலையும் என் குழந்தையை நீ நினைத்து வருந்தாதே. உனக்கு நடப்பதிலிருந்து இனி எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடத்தப்படும் என்பதை நீ புரிந்து கொள். அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை தேடி தேடி அலைந்தது எல்லாமும் போதும். இனி எல்லாவற்றிலும் நீ உறுதியோடு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மன நிம்மதியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறக்காதே. நான் இருப்பது உனக்கு எந்த வகையில் நன்மைகளை கொடுக்கும் என்பதை இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா. சாயப்பா எப்பொழுதும் தன் குழந்தையிடம் கொடுக்க உத்தரவாதம். நீ நினைத்ததை சாதிக்கும்படி நான் என்றும் என்றென்றும் உன்னோடு வருவேன். என்றும் உன்னை நான் சூழ்ந்து வருவேன் என்பதை நீ மறக்காதே. எதிலுமே நாம் ஆசைப்படுகின்ற நமக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். காலம் உனக்காக எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பாவின் துணை என்று ஒன்று எப்பொழுதுமே என் குழந்தைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் அல்லவா. நான் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி உனக்கான நன்மதிப்பை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு புரிந்து கொண்டாலே அது போதும். அப்பா உனக்கென எல்லாவற்றையும் முன் நிறுத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. முன் நின்று எதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நாம் எதிர்பார்த்த ஒன்றை நினைத்தது போல நடத்தி முடிக்க நமக்கு யாரும் துணையில்லை என்று சொல்கின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். சாயப்பா உடத்தில் ஒன்றை நிச்சயமாக்கி கொடுக்கும் இந்த நேரம். இனி எந்த நாளும் உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பாவோடு பேச நினைக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது. எல்லாவற்றிலும் நிச்சயமான ஒன்று உனக்கு சரியாக கிடைக்கிறது. உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்கின்றேன், சாயப்பா இருக்கிறேன் என்ற ஒன்று இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை மறக்காதே. அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு புரிதல் கிடைக்கும் என்பதை மறக்காதே. அப்பாவின் அன்பு கொண்டு நாம் எதிலுமே எங்கும் நிறைவேறாத பல ஆசைகளோடு சுற்றி திரிந்த பொழுதுகள் எல்லாம் முடிந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளும் உனக்கான விருப்பங்களும் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம். இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நான் உனக்கே என்று சரியாக நடத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்து கொண்டு நீ எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருப்பதை தவிர்த்து விடு. சாயப்பா இருக்கும்போது இனி எங்கும் கலங்கக்கூடாது. அப்பா வருகின்ற பொழுது இனி எதற்கும் என் குழந்தை நீ புலம்பக்கூடாது. உன்னுடைய கலக்கத்தையும் குழப்பத்தையும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ பல உண்மைகளை எல்லாம் விட்டுவிட்டாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் உன்னை தொடரும் விஷயங்கள் பல உனக்கு மேல் உங்கள் ஆச்சரியங்களை உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மேலும் பல நம்பிக்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே உண்மைகள் ஒருபோதும் உறங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைகளை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். தேவைகளை அறிந்து தெளிவோடு இருக்கும் இந்த காலம் எல்லா குழந்தைகளும் மற்றவர்களை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களுக்கு புரிந்து விட்டது எல்லோரும் நம்மை தேவைக்கு பயன்படுத்துவது போல நாம் எல்லோரையும் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று. யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தக்கூடாது என் குழந்தையே. யார் ஒருவர் நீ வாடி நின்ற பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்தார்களோ அவர்கள் கொடுத்த உதவியை ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது. உதவி கேட்கும் பொழுது உதவ மறந்தவர்களையும் ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது. யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாத பலமிக்கவராக நீ இருக்கலாம். ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உன்னை விட பலம் மிக்கது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உன்னை விட வேகமாக சுழன்று கூடியது என்பதை நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் சொல் எப்பொழுதும் உன் மனதில் நின்றுவிட்டது என்றால் உன்னை தேடி வரும் எந்த பிரச்சனைகளும் உன்னை சுற்றி வந்து நிலைக்காது என்பதனை புரிந்து கொள்.
எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் எதையுமே நாம் உணர்ந்துவிட தயாராக இருக்கும் இந்த நேரம், அத்தனையிலுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை மறக்காதே. அத்தனை நிலைகளும் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் கொடுக்கும் புரிதல் இனி எந்த நாளிலும் உன்னை தேடி வந்து உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. பல தேவைகளுக்கு உட்பட்டு இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நமக்கானதாக மாற்றிவிடத்தான் வேண்டும். நமக்கானதாக என்றும் எதையும் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்லும் சொல் உன் வாழ்க்கை நிலையான ஒன்றை இனி உனக்கு கொடுக்க உன்னோடு நின்று எதிலும் உன் நம்பிக்கையை உனக்கு சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.